வறுமை காரணமாக கல்வியில் இன்னமும் உதவி தேவைப்பட்டாலும் மலாய்க்காரர்கள் காலத்துக்கும் அரசாங்கத்தையே நம்பியிருக்கக்கூடாது. அரசாங்கமும் காலத்துக்கும் அவர்களுக்கு ஊட்டிவிட்டுக் கொண்டிருக்க முடியாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுபடுத்தியுள்ளார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITM-இன் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வில் பிரதமர் அவ்வாறு சொன்னார். அவரின் உரையை துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் வாசித்தார். மலாய் சமூகம் தனது சொந்த காலில் நிற்கும் வரை UITM அவர்களுக்கு உதவி வர வேண்டியது அவசியம். காரணம், மலாய்க்காரர்களும் மற்ற பூர்வ குடியினத்தவரும் பெரும்பாலும் வறுமையான பின்புலத்தை கொண்டிருக்கின்றனர். உரிய உதவிகளை வழங்கி அவர்களை கரை சேர்ப்பது அரசாங்கத்தின் கடமையாகும். எனவே குறிப்பிட்ட நிலையை அடையும் வரை UITM-உம் மலாய்க்காரர்கள் மற்றும் இதர பூமிபுத்ராக்களின் கல்வி முன்னேற்றத்தில் தொடர்ந்து பங்காற்றிட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் பூமிபுத்ராக்களின் அடையாளத்தை தொடர்ந்து கட்டிக்காத்து வருவதற்கும் UITM-இற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL ஏற்பாட்டில் நாளை இரவு மெர்டேக்கா சதுக்கத்தில் நடைபெறவிருந்த 2024 மெர்டேக்கா வரவேற்பு கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தனது முகநூல் பக்கத்தில் DBKL அதனை உறுதிப்படுத்தியது. தலைநகரில் அண்மையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் மற்றும் அவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கொண்டாட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் முழு தேசப்பற்றோடு சுதந்திரத்தின் பொருளை உணர்வோம் என DBKL வலியுறுத்தியது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமிழ்வில் சிக்கி இந்திய நாட்டு பிரஜையான 48 வயது விஜயலட்சுமி காணாமல் போனார். சாதாரணமாக நடந்து சென்றவர் 10 மீட்டர் ஆழத்தில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தினுள் விழுந்து காணாமல் போனார். இரவு பகலாக தேடல் மீட்பு பணிகள் மேற்கொண்டும் அவர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அச்சம்பவத்திற்கு பிறகு நேற்று முன்தினம் அவ்விடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் சிறிய அளவில் மீண்டும் நிலம் உள்வாங்கியது. அதேபோல் கம்போங் கிரஞ்சி ஜலான் பந்தாய் பெருமாயிலும் சில தினங்களுக்கு முன் கால்வாய் நிலப்பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. எனினும் அவ்விரு சம்பவங்களிலும் எவரும் காயமடையவில்லை. தலைநகரில் புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கான அனுமதி வழங்கல் புவியியல் ஆய்வு மீதான பணிக்குழு அமையும் வரை ஒத்திவைக்கப்படுகிறது. கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாபா அதனை தெரிவித்துள்ளார். இவ்வேளையில் கோலாலம்பூர் இன்னமும் பாதுகாப்பானதே என அவர் மறு உறுதியளித்தார். என்றாலும் நிலம் உள்வாங்கிய மஸ்ஜித் இந்தியா சுற்றுப்பகுதிகளில் சற்று கவனமாக இருக்கும்படி பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். சம்பவ இடத்தை சற்று தள்ளியே இருக்குமாறு அதிகாரிகள் நினைவுறுத்தியிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் நில அமிழ்வு மற்றும் இதர ஆபத்துகளை கண்டறிய கோலாலம்பூர் விரைவிலேயே மேப்பிங் எனப்படும் வரைபடமிடல் செய்யப்படவிருக்கிறது. ஆனால் மாநகரின் ஒட்டுமொத்த நிலத்தையும் வரைபடம் எடுத்து முடிக்க சற்று கால அவகாசம் பிடிக்கும் என்றார் அவர். கம்போங் கிரஞ்சி ஜலான் பந்தாய் பெருமாயில் கால்வாய் பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்ட பிறகு ஜலிஹா அவ்வாறு சொன்னார். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் பரவலை தடுக்கும் முயற்சியில் நாட்டின் முதன்மை நுழைவாயிலான KLIA-வில் வெப்ப பரிசோதனை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹமட் அதனை உறுதிப்படுத்தினார். நாட்டில் வந்திறங்கும் பயணிகளை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பரிசோதனைக்கு உட்படுத்த ஏதுவாக KLIA-வில் 4 வெப்ப ஸ்கேனர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பரிசோதிக்கப்படுவோருக்கு அதிக உடல் வெப்பநிலை உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அந்த ஸ்கேனர் கருவிகள் ஒலி எழுப்பி எச்சரிக்கும். சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு அடுத்த கட்ட பரிசோதனைக்கு தயார்படுத்தப்படுவர் என்றார் அவர். நேற்று KLIA-வுக்கு வருகை மேற்கொண்டு நடைமுறைகளை கண்காணித்த பிறகு டாக்டர் ஜுல்கிஃப்லி அவ்வாறு சொன்னார். இதுவரை 32,60,000 சுற்றுப்பயணிகள் KLIA 1-இல் எம்பாக்ஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள தகவலையும் அமைச்சர் பகிர்ந்து கொண்டார். எம்பாக்ஸ் நோய் கண்டதன் சந்தேகத்தின் பேரில் இதுவரை 34 பேர் மருத்துவமனைகளை நாடியுள்ளனர். அவர்களில் 33 பேருக்கு அந்நோய் கிருமி தொற்றியிருக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. எஞ்சிய ஒருவர் ஆய்வுக்கூட அறிக்கைக்காக காத்திருக்கிறார்.
அரச மலேசிய கடற்படையின் முக்குளிப்பு வீரர் ஒருவர் ஜொஹோர் கோத்தாதிங்கி தஞ்சோங் பன்யூசோப் கடல் பகுதியில் மரணம் அடைந்துள்ளார். கடந்த வாரம் அக்கடலில் மூழ்கிய கேடி பிண்டைக்கார் அரச கப்பலின் பாகங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அவர் உயிரிழந்ததை கோத்தாதிங்கி போலீஸ் உறுதிப்படுத்தியது. எனினும் மேற்கொண்டு விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மற்றபடி அது இன்னும் விசாரணையில் இருப்பதாக மாவட்ட போலீஸ் கூறியது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி கடலுக்கடியில் ஏதோ ஒரு மர்ம பொருளை இடித்து ஓட்டை விழுந்ததால் கேடி பெண்டேக்கார் கப்பலில் கடல் நீர் புகுந்து அது மெல்ல மூழ்கத் தொடங்கியது. எனினும் அது முழுவதுமாக மூழ்வதற்குள் கடல் மார்க்க தரப்பு விரைந்து செயல்பட்டு கப்பலில் இருந்த 39 பணியாளர்களை காப்பாற்றியது. ஸ்லாங்கோர் பத்து கேவ் ஸ்லாயாங் பாருவில் நகைக்கடை ஒன்றிலிருந்து 2 தங்கச் சங்கிலிகளை திருடிக்கொண்டு ஓடிய பெண்ணை போலீஸ் தேடுகிறது. நகைகளை வாங்குவது போல் கடைக்குள் நுழைந்தவர் தங்கச் சங்கிலிகளை திருடிக்கொண்டு வெளியில் காத்திருந்த டொயோட்டா ஏரிஸ் காரில் ஓட்டம் பிடிப்பது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த வீடியோ சமூக ஊடகங்களிலும் வைரலானது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளரான 32 வயது ஆடவரும் புகார் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ள கோம்பாக் போலீஸ் தகவல் தெரிந்த பொதுமக்களின் உதவியையும் நாடியுள்ளது.